Hi friends, welcome to Guga's Recipes channel. இன்னைக்கு நம்ம சேனலில் யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிற இட்லி பாட் சிக்கன் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. இட்லி தட்டில் 15 பூண்டு பற்கள் ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அங்கங்கே டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இது கூடவே 4 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நார்மல் மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையை உடச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் இட்லி பாட்டில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா ஆவி வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. முட்டையெல்லாம் பார்த்தா நல்லா தெரியுது, நல்லா வெந்திருக்கு. ஸோ நமக்கு இது ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வேக வைத்த மிளகாய் வத்தல், பூண்டு, முட்டை, இது கூடவே நான் சீஸ் ஷீட் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன டைப் ஆஃப் சீஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆஃப் ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர், சால்ட் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ரஃபாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் 1/2 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளோட ப்ரோட்டீன் ரிச் மயோ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வேக வைத்த சிக்கன் இருக்குல்ல, அதை நல்ல ஒரு மிக்சிங் பவுலில் உதிர்த்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக உதிர்த்து விடுங்க. இப்போ இது கூடவே 1 கப் ஆஃப் ஆனியன் ஆட் பண்ணுறேன். நல்ல பொடி பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ரெடி பண்ண மயோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்தளவு கலந்து வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் சிக்கன் சாலடாக. நான் இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் தான் எடுத்துருக்கேன். ஸோ நம்ம சாலடை இதில் அப்ளை பண்ணிடலாம். இப்படி செஞ்சு பாருங்கள், சாண்ட்விச் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. 1 டைம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம சாண்ட்விச் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இப்போ கடாய் வச்சுட்டு கடாயில் நான் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் டோஸ்ட் ஆனதும் அடுத்த பக்கம் மாற்றி போட்டு அடுத்த பக்கமாக நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் சாண்ட்விச் ரெடி. இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.